எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து இந்த வாரம் இந்த முதல் நாள் இந்த அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இன்றைக்கு என்னோடு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே பாஸ்டர் வினோத் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ். வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் இங்க இருக்கிறோம் உங்களை மிக பெரும் அளவிலே ஆசிர்வதிக்கும்படி கண்டிப்பாய் ஆண்டவர் தாமே எங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறோம். விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய கவலைகளும் நிறுத்தப்படும்படி. எனவே நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் ஒரு சிறு அட்டவணை. ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியிலே, அதாவது யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற ஜபங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு சிறு அட்டவணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். எந்தெந்த நாளுக்கு என்னென்ன ஜபங்கள் செய்யப்படுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள எண்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ வாட்ஸ்அப்பிலும் செய்தி அனுப்ப மறக்க வேண்டாம். இது ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற ஜபத்தினுடைய செயல்பாடு. எனவே குறித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாய் நீங்கள் உங்கள் கவலையிலிருந்து நிச்சயமாய் வெளியே வர முடியும். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். இந்த நேரம் நான் உங்கள் எல்லோரையும் வரவேற்க விரும்புகிறேன். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாள் திறந்திருக்கிறது. ஆனால் எதற்காக, எந்த நோக்கத்துக்காக ஆலயம் ஒவ்வொரு நாள் திறந்திருக்கிறது நீங்கள் மிக சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் வினோத், அநேக மக்கள் நினைக்கிறது என் ஆலயம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில நோக்கம் அதுவும் இல்லை. ஆண்டவர் எல்லோருக்கும் உதவி செய்வாங்க இல்லையா? உண்மையா பாஸ். ஏன்னா கவலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இருக்கு. இது வெறும் இந்த மதத்துல இருக்கிறவங்க அந்த மதத்துல இருக்கிறவங்க மட்டும் கிடையாது பாஸ். ஏன்னா கவலை அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஒரு உபத்திரவத்தை, ஒரு ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. நிச்சயமாய் கண்டிப்பா நம்ம இந்த வழக்கு சொல்லை பயன்படுத்துகிறோம். மதம் அப்படின்ற வழக்கு சொல்ல பயன்படுத்துகிறோம். உண்மையில எதுக்காக என்றால் இது ஒரு பிரிவே தவிர பிரச்சனையினுடைய தடுப்பு அல்ல. என்றால் எல்லோருமே நாம் இங்க பேசுவதை போல எல்லோருமே வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்கிறார். சரீர வியாதி, பொருளாதார நெருக்கடி, வியாபாரத்துல தோல்விகள், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், குடும்பத்துல குழப்பங்கள், இப்படி பல சூழ்நிலைகள். எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒவ்வொரு நாள் நீங்கள் எங்களோடு இணையும்படி உங்களுடைய சூழ்நிலையின் பிரகாரமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இந்த நேரம் ஆலயத்தின் வாசலிலிருந்து நான் உங்களுக்கு இந்த சிறப்பு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். யார் நீங்கள், எப்படிப்பட்டவராய் இருந்தால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இந்த ஆலயத்துல இங்கே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். என்ன மாதிரியான சூழ்நிலைகள்? இதோ உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு. உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படி. வணக்கம் மக்களே. மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், சாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய்
ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்கு உதவின் தர தீட்டு முடியாது. மறந்து விடாது, இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. எனவே நீங்க யார்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீங்களோ, ஒரு கவலையோடு நீங்க இருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு வருவீர்கள்? ஆலயத்தில் வந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் மாறுவதற்கான விசுவாசம். எப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பார்? புத்தியுள்ள விசுவாசத்தோடு இருப்பவர். எனவேதான் இந்த சாட்சியை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். எப்படி தன் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்தார்? புத்தியுள்ள விசுவாசத்தை செயல்படுத்தினார் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மூலமாய். விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். என் பேர் பவுல். எனக்கு ஏஜ் 46 என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க. ஆனால் நான் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோட சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க. என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணால் எத்தனோ ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோடு விட்டுது. நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92லேருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் வந்து பணம் சம்பாதிப்பேன். அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதி ஆனால் எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலிமா கண்டறிந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு வெள்ளிக்கு வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்கினேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுத்தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணுன்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்கின்ற ஒரே விஷயம் உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன். எத்தனை ஆலைகள் போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மையான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீர் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இடத்துல தசம்பாகை பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாகம் 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவாலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மலிக்க விஷயத்த சொன்னாங்க. மலிக்க படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாகம் கொடுக்கும்போது எனக்குள்ளே முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போது எனக்குள்ளே வந்து ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அப்போ வந்து ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணும்னா தயங்குவேன். ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் வந்து என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போ வந்து பைக்கு வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோட சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவனு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனோ வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு. இப்படி இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகரம் பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மைண்டு யோசனை வந்தது. எனக்கு பேங்க்கில் சேவ் பண்ண நேரடியாக பைக்கை வாங்கிறதுக்கு நண்பன் மூலிமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன்.
நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக் மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகரன எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நகர்த்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தின ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை முதலாவது நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அது சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மள வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ளே இருக்கான்னு நான் நம்பினேன். எத்தனோ ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்னேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் இப்போ ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளை வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டாருன்னா எனக்கு எல்லாமே உலகம் சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு, ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும். ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதான் நான் ஏந்ததை உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க 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 எனக்குள்ள ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான். எப்போ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சாட்சியை பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் சற்று முன்பு நாம் பேசியது போல் புத்தி உள்ள விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, அதாவது தேவன் வார்த்தையை கேட்கிற மக்கள் அநேகர். சற்று நேரத்துல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்களோ நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள், தேவனுடைய ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்கிறது, இயேசு வெறும் பிரசங்கிக்கவில்லை, இயேசு உபதேசித்தார். உபதேசம் என்பது என்ன? ஆலோசனை, வழிகாட்டுதல். அதுதான் திரு பவுல் யூனிவர்சல் ஆலயத்தில் பெற்றுக்கொண்டார். உபதேசம், வார்த்தையின் அடிப்படையிலான உபதேசம். என்ன செய்தால், வார்த்தையின்படி என்ன செய்தால் வாழ்க்கை மாற முடியும். நீங்க வெறும் வார்த்தையை மட்டும் படித்து, அதாவது தேவனுடைய வார்த்தையை மட்டும் வாசித்து செயல் இல்லாவிட்டால் அந்த உபதேசத்தில், அதாவது பிரசங்கத்தினுடைய உபதேசத்தின் வெளிப்பாடு இல்லாவிட்டால் மாற்றம் இருக்காது. புத்தி உள்ள விசுவாசம் அதான் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி தேவன் வார்த்தையை கேட்கிற ஒருத்தர், பெற்றுக் கொடுக்கிற ஒருத்தர் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறையில இல்லாத பட்சத்துல மாற்றம் சாத்தியம் இல்லை. எனவே இதுதான் நாங்கள் இங்கே உங்களுக்காய் கொடுக்க விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த பிரசங்கத்தினுடைய சரியான வழிகாட்டுதல் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கண்டிப்பா பாசம். அதுதான் இந்த நபர் இப்ப மக்கள் கேட்டு போகிற இன்னொரு சாட்சி, அதி அற்புதமான சாட்சி. நம்ம சொல்ல வேண்டுமானா விசேஷமான சாட்சி, வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நபர் புது வாழ்க்கையை பத்தி கனவு காண முடியுமான்றதே ஒரு கேள்வி. ஒரு கொலை குற்றவாளி, திருட்டுல ஈடுபட்ட ஒருத்தர், அதாவது சாவதற்கான எல்லா அறிகுறிகளும் தெல்ல தெளிவாய் தென்பட்ட நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர். எப்படி அந்த தாய் தேவன் வார்த்தையின் மீது வெளிப்படுத்தின விசுவாசம், அதாவது அவங்க பெற்றுக்கொண்ட வார்த்தையினால் பெற்றுக்கொண்ட அந்த
உபதேசத்தினுடைய வார்த்தையை செயல்படுத்தியதினால் இன்னைக்கு மகனை உயிரோடு மட்டுமல்ல புது நபராய் மீட்டுக் கொண்ட சாட்சிதான் நமக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் மிக தெளிவாய் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த புல்லட் ஏறத்தாழ என் உயிரை எடுத்த 6 புல்லட்டுகளில் ஒன்று. இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் என் உடம்பிலே சுமந்திருந்த அடையாளங்கள். ஏன் பையன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துலதான் வளர்ந்தான். அவன் வளர வளர வாலிபனாக ஒரு தருணத்துல ஆலயத்துக்கே போக விரும்பலன்னு சொன்னான். அந்த தருணத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. எங்க பையனா இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவனோட நடவடிக்கை எங்களுக்கு காமிச்சது இனிமேலும் அவன் பழைய நபரா இல்ல. ஒரு அன்பா கடினமா வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பான். ஆனா அவன் இப்ப அப்படி இல்ல. நான் அதிக நேரம் தெருவில் செலவழிக்க தொடங்கினேன். இரவு நேரங்கள் நான் வீதியில தங்குவேன். ராத்திரி வெளியே தான் நான் செலவழிப்பேன். நான் பள்ளிக்கூடம் போறதா சொல்லுவேன். நான் பள்ளிக்கூடம் போகாம மாலை வகுப்பை தவிர்த்துட்டு கெட்ட நண்பர்களோட வெளியே சுற்றுவேன். தவறான காரியங்கள் செய்வேன். அப்போ எனக்கு அது தவறுன்னு தெரியல. இரவு நேரங்களில் வெளியே இருந்து நான் திருட ஆரம்பிச்சேன். பிற்பாடு போதை பழக்கத்துக்கு அடிமையான போதைப் பொருள் விற்கவும் தொடங்கும். பல பார்களுக்கு போவேன். அப்போ இந்த மாதிரியான நபர்களை நாங்க பார்ப்போம். இந்த படத்துல நீங்க பாக்குற மாதிரி இங்கதான் நாங்க திட்டம் தீட்டுவோம். எப்படி திருடுறது, எந்த நேரம் போலாம், எங்க போலாம்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். யாரெல்லாம் போக போறது, எப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். அப்படியா சின்ன சின்ன திருட்டுகள் தொடங்கி அது அப்படியா படிப்படியா பெரிய திருட்டு அளவுக்கு போனது. அப்படிப்பட்ட ஒரு தொழில நான் எதிரிகளை எனக்குன்னு உருவாக்கிட்டேன். ஒரு தடவை நான் அப்படியே துப்பாக்கியால சுடப்பட்டேன். கொல்ல முயற்சி அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. என்னை கொல்ல முயற்சி பண்ணவன் 6 தடவை என்ன சுட்டா. ஆனா வெறும் 3 குண்டு தான் என் மேல பட்டது. நாங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்கும் போது மருத்துவர் எங்களிடத்துல பேசினாரு. அது ஒரு காலை வேலையா இருந்தது. நான் என்னுடைய பகுதியை செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஒரு வேலை மதம் இருந்ததுன்னா, நீங்க விசுவாசம் உடையவரா இருந்தீங்கன்னா இப்ப அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாரு. எல்லா தோட்டாக்களும் என் மகனுடைய உடம்புல பாஞ்சிருந்தது. அதுல ஒண்ணு நுரையீரலை தாக்குச்சு, இன்னொன்னு இரைப்பைய தாக்கி இருந்தது, மற்றொன்னு இருதயத்தின் முக்கியமான நரம்புல பாதிப்பு உண்டாக்குச்சு. அது ரொம்பவும் முக்கியமான நரம்பா இருந்தது. அதன் பிற்பாடு சில நாள் அவர் கோமால இருந்தாரு. தொடர்ந்து ஐசியூல 11 நாள் கோமால இருந்தான். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி ஒரு நினைவு எனக்கு இருந்தது. என்னுடைய பெற்றோர்களை என்னால பார்க்க முடியுது. நான் அவங்க கிட்ட உதவி கேட்டேன். நான் காணப்பட முடியாதவனாக தெரிந்தாலும் கூட அது நிஜம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையில அது நிஜம். நான் உண்மையிலேயே அதை அனுபவிச்சேன். நாங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே வந்தோம். பீடத்தை நோக்கி நேரடியா போனோம். நாங்க தேவனிடத்துல பேசணும். எங்களுடைய தியாகத்தை பீடத்தின் மீது அர்ப்பணிச்சோம். எல்லோரும் என்னுடைய மகனுடைய சூழ்நிலையிலிருந்து கத்துக்கொண்டாங்க. முழு ஹாஸ்பிட்டலும் இத குறித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது உண்மையாவே மாபெரும் அதிசயமா இருந்தது. என் மகனுக்கு வைக்கப்பட்ட டியூப் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எங்களுக்கான பதில் கிடைச்சது. நான் பார்த்த முதல் நபர் என்னுடைய தாய். நான் என்னுடைய அம்மாவோட பேச முயற்சி பண்ணேன். ஆனா வெறும் அசைவுதான் இருந்தது. சத்தம் வெளியே வரல. ஏன்னா என் தொண்டையில ஏதோ ஒண்ணு அடைச்சிருந்தது. எனக்கு அப்படியே இது என்ன மிகப்பெரும் அளவுல திகில் ஊட்டியது. ஆனா இது என்ன தேவனுக்கு நெருக்கமா கொண்டு வரல. மாறாக நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது என் உடலுக்குள்ள ஒரு குண்டோட தான் வந்தேன். அதனால வீட்டுக்கு நான் ரொம்ப கோபத்தினுடைய ஆவியோட வந்தேன். நான் ஒரு துப்பாக்கியோட தான் வீட்டுல இருந்து பொறுப்படுவேன். என் வீல் சேருக்கு அடியில அதை வச்சிருந்தேன். நான் பழி வாங்க துடிச்சேன். எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நான் அவங்களை செஞ்சாகணும்னு விரும்பினேன். பெரிய பெரிய திருட்டுகளை ஈடுபட தொடங்கினேன். பேங்க்லயும் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஏடிஎம்கள்லயும் நான் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஒரு கொள்ளையானது செய்தித்தாள்ல கூட வந்தது. ஏன்னா எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் போலீஸால சுட்டு கொல்லப்பட்டான். அப்படியா ஒரு பெட்ரோல் பங்க்ல திருட போயிருந்தோம். அங்க சில போலீஸுங்க இருந்தாங்க. இப்போ எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்டான். கடைசி தடவையா நான் பேங்க்ல கொள்ளடிக்க போனபோது அதுவும் தவறா முடிந்தது. தப்பிக்க பார்த்தோம். அப்படி தப்பிக்க பார்த்த சமயத்துல நான் காரை கொண்டு போய் இடிச்சுட்டேன். நசுங்கிடுச்சு. நான் காரை ஓட்டிட்டு போனேன். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது போலீஸ் எங்களை பார்த்து சுட்டுட்டே இருந்தாங்க துப்பாக்கியால. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரர் அன்னைக்கு என்ன பார்த்து சொன்னார், நீ இன்னைக்கு மீண்டும் பிறந்திருக்க. இல்லன்னா நீங்க அந்த பெண்டு திரும்பி வண்டியை ஓட்டு போயிருந்தீங்க. நாங்க தடுப்பு வச்சு காத்துட்டு இருந்தோம் உங்களை சுட்டு பிடிக்கிறதுக்காக. அந்த நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேவனிடத்துல இருந்து எனக்கு இன்னொரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. அன்னைக்கு அதிகாலை நேரம் அது நடந்தது. அப்படியா மற்ற கைதிகளோட கூட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளோட போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகப்பட்டது. மறுநாள் ஒரு பையன் அங்க பைபிள் படிச்சு அது என்ன ரொம்பவும் தொந்தரவுபடுத்த தொடங்குச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒன்னா ஒரு சிறு இடத்துல இருந்தோம்.
நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ என்ன படிச்சிட்டு இருக்காங்க? அப்போ அவன் எங்கிடத்துல வந்து விரல் காண்பிச்சு அவன் படிச்ச அந்த அதிகாரத்தை குறித்து எனக்கு சொன்னான். என்னாகமம் 22. கர்த்தர் ஒரு கழுதையை பயன்படுத்தினார் பாலாம் இடத்துல பேசும்படி. தொடர்ந்து அவன் அதே வழியில முன்னோக்கி போனான். ஒரு தேவ தூதன் அவன் அங்க சங்கரிப்பார். அப்படி இது என்னுடைய வாழ்க்கை கதையை அடையாளப்படுத்துற மாதிரி இருந்தது. நான் அப்படியாதான் நான் வாழ்ந்துட்டு சிறைச்சாலைக்குள்ள அந்த வார்த்தையின் மூலமாக தான் நான் மீண்டும் இயேசுவோடு என்னை நிலைப்படுத்திக் கொண்டு தொடங்கினேன். எங்களுக்கு ஏற்கனவே பதில் கிடைச்சிச்சுங்கிற உறுதி எங்களுக்குள்ள இருந்தது. எங்களுடைய பதில் எங்களிடத்துல இருக்குங்கிற உறுதி எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தேவன் தியாகத்துக்கு பலன் அளிக்கிறவரா இருக்காரு. சிறைச்சாலை குழுவை சேர்ந்தவங்க சிறைச்சாலைக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியாகதான் நான் போதகர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். அவங்க எங்களுக்காக கொடுத்த அந்த விசுவாசம், அந்த காலகட்டம் வந்து நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன். சென்ற வருஷம் நான் மீண்டும் அந்த மீதி நாட்களை சிறைச்சாலையில கழிக்க வேண்டியிருந்தது. எனக்கு கொடுத்த சிறை தண்டனையினுடைய மீதி நாட்களை நான் அங்க முடித்து விட்டு வந்தேன். எனக்கு நினைவு இருக்கு, 2 வருஷம் நான் சிறை தண்டனை அனுபவிக்கணும். உண்மையில நான் சிறைச்சாலை விட்டு வெளியே வரணும்னு கூட கேட்கணும். நான் இயேசுவோட கூட இருந்ததுனால அந்த இடத்தை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. என் உடல் மட்டும்தான் சிறைக்குள்ள இருந்து. உண்மையில 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறேன். நான் 1 வருஷத்துல வெளியே வந்துட்டேன். ஆச்சரியத்தோட 1 வருஷத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் விடுதலை செய்யப்பட்டேன்னு சொல்லி எங்க அம்மாவால நம்ப முடியல. அந்த நேரத்துல அந்த பழைய அங்கேயே விடப்பட்டான். அந்த பழைய வாழ்க்கை இப்போ நான் என்னுடைய பகுதியை செய்ய வேண்டிய நேரம். சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தாலும் கூட நான் புரிந்து கொண்டேன். நான் ஆலயத்துக்குள்ள கூட்டங்களை கலந்து கொண்டாலும் கூட நான் இன்னும் முழுமை அடையல. நான் திருடுவதை நிறுத்தினாலும் கூட, கொள்ளை அடிக்கிறது அந்த போத பழக்கத்தை நான் கைவிட்டாலும் கூட, எல்லா நேரம் போதகர் பரிசுத்தாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். பரிசுத்தாவை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்டேன். ஆலயத்துடைய இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னொரு நபர் நான் இருக்க விரும்புறேன். இல்ல, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தபோது முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கணிசமான நல்ல அளவு தொகை என்னிடத்துல போயிருந்தது. நான் அதை தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தியாகம் பண்ண முடிவெடுத்தேன். நான் தேவன் அறியும், எனக்கு பரிசுத்தாவை கிடைக்கும். எந்த அளவு நான் அவரை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பரிசுத்தாவை எனக்கு வேணும்னு நான் தீர்மானிச்சேன். எனவே நான் தேவனோடு கூட என்னுடைய ஒப்பந்தத்தை செய்தேன். பீடத்தின் மேல நான் உறுதியோட ஏறிப்போம். நான் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வேன். நான் பீடத்து மேல அந்த நிச்சயத்தோட போனேன். ஆனா அந்த நாள்ல நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறல. இருப்பினும் நான் அதை குறித்து சோர்ந்து போவேன். நான் கண்டிப்பா பரிசுத்தாய் பெறுவேன் தீர்மானிச்சேன். அந்த நாளே மதியம் 3 மணிக்கு நாங்க ஊழியம் பண்ணிட்டு போனோம். நான் ஊழியம் செய்த முதல் நபர் ஒரு இளம் வாலிபன். அப்படியா புகை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் மிகவும் பரிதவிப்போட உதவிக்காக கேட்கும்படியான ஒரு நிலைமையில் இருந்ததை நான் பார்த்தேன். நான் அவனிடத்துல இயேசு குறித்து பேசினேன். அவன் சொன்னான், எனக்கு இப்பவே இயேசு தேவை. நான் சொன்னேன், உடனடியா இது நடந்தான். உடனே அவன் வீட்டுக்கு போனான், துணியை மாற்றி கொண்டான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி கூட்டத்துல அவன் கலந்து கொள்ள தீர்மானிச்சான். அந்த 6 மணி கூட்டத்துல இந்த நேரத்துல தேவனிடத்துல என்ன கேட்டார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பையனோட சேர்ந்து போதகர் பரிசுத்தாவை தேடுங்கன்னு சொன்ன பொழுது அவனுக்கு உதவி செய்யும் ஒரு விதமாக தேவன் என் பேர் வந்து இறங்கினார். எனக்குள்ளாக ஒரு நிச்சயம் வந்தது. மற்ற எல்லா விதமான உணர்ச்சிகளை என்னை விட்டு நீக்கி அந்த நாள், அந்த தருணம் தேவன் என்னிடத்துல பேசினார். அவர் எனக்குள்ளாக வாசம் செய்தார். அந்த நாள் துவங்கி என்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்தது, நிரப்பப்பட்டது முழுமையா. என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட மிக சிறந்த பரிசு இதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தேவன் அவனுக்குள்ளாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். நாங்க பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம் விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கு என் பையன் செழிப்பானவனா இருக்கான், நல்ல பையனா இருக்கான், எல்லாத்துலயும் நல்லா இருக்கான். அவனோட பண வாழ்க்கை நல்லா இருக்கு, என்னுடைய பண வாழ்க்கை நல்லா இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, எதுவும் மதிப்பிடவும் முடியாது. நான் தீர்மானத்தோட செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தையை மற்ற மக்களிடத்துல கொண்டு செல்லும்படியாக முன்பு என் வாழ்க்கையில பார்த்திராத ஒருத்தருடைய வாயின் வழியான வார்த்தையை பெற்றதை போலவே இன்றைக்கு நானும் மற்ற மக்களிடத்துல அந்த வார்த்தைகளை கொண்டு போறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தோடு நான் பிசாசுக்கு முன்பு என்ன செய்தனோ அதை விட 10 லட்சம் மடங்கு அதிகமா நான் தேவனுக்கு செய்ய தீர்மானிச்சிருக்கேன். இன்றைக்கு உண்மையில நான் முற்றிலுமா முழுமையான ஒரு மனுஷனா இருக்கிறேன். தேவன் தான் எனக்கு இது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்.
எனவே எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு போதுமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியினுடைய உதாரணம் பாஸ்டர் ரொம்ப முக்கியமா. ஏன்னா அந்த மரணத்தினுடைய விளிம்பிலிருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு. வார்த்தை மிக முக்கியமான இந்த வார்த்தை அவருக்கு ஜீவனை கொடுத்தது. எனவே நீங்கள் யார் இந்த நேரம் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்ய விரும்புகிறீங்களோ, நீங்க தண்ணியை ஆயத்தப்படுத்தியிருந்தால் தண்ணியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மேலும் ஆலயத்திற்கு வர விரும்பினால் விசுவாசத்தோடு வாருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த நேரம் நாம் ஜெபம் செய்யலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். என் ஆண்டவரின் தேவன், இதோ இந்த சமயம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை இந்த நேரம் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இதோ எங்கள் கரம் அவர்கள் பக்கமாய் நீட்டி நாங்கள் கேட்கிறோம் தேவனே. நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே. ஒருவேளை இதோ தற்கொலையினுடைய முயற்சி இருந்திருக்கலாம், கண்ணீருடைய வேதனையில் உருகியிருக்கலாம், உடைந்திருக்கலாம். தேவனே, இந்த கஷ்டத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து இவர் தொடப்படணும். இவர் வாழ்க்கையை விடுதலை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேவனே, புத்தி உள்ள விசுவாசம், வார்த்தையின் அடிப்படையிலான விசுவாசம் ஒருத்தர் வாழ்க்கையை உள்ளும் புறம்பும் மாற்றுகிறது. பரிசுத்த ஆவி அவருக்குள் வந்த தம்முடைய பூரண சித்தத்தை நிறைவேற்றும்படியான வழி ஏற்படுகிறது. இந்த சாட்சியின் மூலமாய் அந்த விசுவாசத்திலே மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். மேலும் வார்த்தை கொடுக்கப்பட்டது. தண்ணீரை அபிஷேகிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதிலிருந்து பருகுகிறவர் ஜீவனை பெற்றுக் கொள்வார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி, இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்களை தெளிவாக்கி இருக்கிறது. ஆசீர்வாதமான இரவார்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். மறக்க வேண்டாம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த நேரத்திலும் கூட ஒரு ஊழியக்காரர் தயாரா இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சொல்லுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?